நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நமது இல்லங்களை பரிசுத்தப்படுத்த நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி இறைவனிடம் பிள்ளைகளை பொறுப்பார் அன்பின் இறைவா, பிள்ளைகளை பொறுப்பார் அன்பின் இறைவா. பாவங்கள் செய்தோம், பழிகளை சுமந்தோம், பாவங்கள் செய்தோம், பழிகளை சுமந்தோம். பிள்ளைகளை பொறுப்பாய் அன்பின் இறைவா, பிள்ளைகளை பொறுப்பாய் அன்பின் இறைவா. பிறரை வெறுத்தோம், வேதனை புரிந்தோம், பிறரை வெறுத்தோம், வேதனை புரிந்தோம். பிள்ளைகளை பொறுப்பாய் அன்பின் இறைவா, பிள்ளைகளை பொறுப்பாய் அன்பின் இறைவா. பிள்ளைகளை பொறுப்பாய் அன்பின் இறைவா, பிள்ளைகளை பொறுப்பாய் அன்பின் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை விடுவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
அவர் ஆபிரகாமை வாழ்த்தி
அவை ஓர் உடலாயும் நாம் பலராயும் சகோதர அன்னை நிலைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். தூய பவுல் விளக்கம் இந்த இறைவாக்கு செயல்படுவோம். ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை விட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நாடே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தளச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே, இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று முதல் முறையாக ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கின்ற நமது பிள்ளை ஜெஸ்லின் ஜோனா அவருக்காக நாம் ஜெபிப்பதற்காகவும் அவரை வாழ்த்துவதற்காகவும் இன்று நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இறைவன் இந்த பிள்ளையை முழுமையாக ஆசீர்வதிக்கவும், இன்றிலிருந்து அவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அருந்தி அவரோடு ஒன்றர கலந்து ஒரு இணைய இருக்கின்ற இந்த பிள்ளை இறைவனின் பிள்ளையாக வருகின்ற நாட்களிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வளர நாம் இந்த பிள்ளையை
வாழ்த்துவோம், ஜெபிப்போம். ஜெஸ்லின் சந்தோஷமா இருக்கியா? ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கின பிறகு வாங்கின பிறகு என்ன சொல்றாங்க? என்ன சொல்ற? சத்தம் சொல்ற. என்ன சொல்ற? தேங்க்யூ சொல்லுங்க. சரி, ஓகே. ரொம்ப பயப்படாது. ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஓகேயா? நன்றி சொல்லணும். மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த வத்திக்கானிலே 1000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் திருவிருந்து எடுத்த அந்த நேரத்திலே இவர்தான் அந்த திருப்பலியை நிறைவேற்றினார். அப்பொழுதும் இதே ஒரு கேள்வியை அந்த பிள்ளைகள் மத்தியிலே கேட்டார். நீங்கள் இன்னும் சற்று நேரத்திலே ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கின்றீர்கள். அவர் உங்களுக்குள் வந்த பிறகு என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்ட பொழுது பலரும் நன்றி சொல்வோம் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை என்ற ஜெபத்தை நாங்கள் சொல்வோம் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் நன்றி சொல்வோம், இந்த நிலைக்கு எங்களை உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று பலரும் பல பதில்களை சொன்னார்கள். ஆனால் அவர் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தான் பெற்ற அந்த திருவிருந்து நேரத்திலே அவர் என்ன பதில் சொன்னாரோ அதை மக்கள் மத்தியிலே, அந்த பிள்ளைகள் மத்தியிலே சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்ற இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நாம் எப்பொழுது இந்த திருவிருந்தை, கிறிஸ்துவினுடைய திருவுடலை திரு ரத்தத்தை பெறுகின்றோமோ அன்று நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சிந்தனை நம்மில் எழுவதில்லை. காரணம், நாம் பல நிகழ்வுகளை ஒரு பெரிய பெரிய காரியங்களாக செய்து பல உறவுகள் வந்திருக்கின்றார்களா வரவில்லையா என்ற ஒரு கலக்கத்தில் இருக்கின்றோம். ஆனால் இது உண்மையாகவே இந்த திருவுடல் திரு ரத்தம் என்பது நம்மை ஆண்டவரோடு முற்றிலும் இணைக்கின்ற ஒரு இணைப்பாக இருக்கின்றது என்பதை தான் இந்த பிள்ளைகளுக்கு அன்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொன்னார். ஆண்டவரை எங்களோடு தங்கும் என்று. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் உன்னோடு தங்க ஆசைப்படுகின்றார், தங்க விருப்பப்படுகின்றார். நாம் அந்த ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் முழு திருப்பலியை காண வேண்டும். அந்த திருப்பலியிலே நாம் அருந்துகின்ற அந்த திருவுடல் திரு ரத்தம் இன்னும் நம்மை நம்பிக்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையை திடப்படுத்த வேண்டும் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜெஸ்லின், உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ 3 காரியங்களை நீ இந்த நாட்களிலே நினைவுபடுத்தி வருகின்ற நாட்களிலே பின்பற்ற வேண்டும். முதலாவதாக நற்கருணை பக்தி. இந்த நற்கருணை பக்தி என்று சொல்லும் பொழுது நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். 15 வயது ஒரு இளைஞன், கார்லோ அக்யூஸ்ட் என்ற ஒரு இளைஞன் எப்படி தன்னுடைய இளம் வயதிலிருந்து இந்த நற்கருணை பக்தியை வளர்த்து கொண்டார் என்று அவர் இன்று நமது மறைந்த பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்களால் அருளாளர் பட்டத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஒரு சிலர் அவருடைய தாயை அணுகி கேட்டார்கள், உங்களுடைய மகன் 15 வயதிலே எப்படி இந்த ஒரு அருளாளர் நிலையை அடைய முடிந்தது என்று கேட்ட பொழுது அந்த தாய் மிகவும் எளிதான ஒரு பதிலை மற்றவர்களுக்கு சொன்னார். என்னுடைய மகனை நான் தினந்தோறும் காலையிலே திருப்பலிக்கு அழைத்து செல்வது வழக்கம். அவன் அந்த திருப்பலியிலே சென்று குருக்களுக்கு உதவி செய்வதிலும் அந்த நற்கருணை பக்தியை அவன் வளர்த்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் அந்த நற்கருணை ஆண்டவர் மீது ஒரு சிறிது நேரம் செலவழித்துதான் என்னோடு வீட்டிற்கு வருவான். அவனுக்கென்று நான் எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்கவில்லை. நீர் இப்படி செய்ய வேண்டும் என்று நான் அவனை வலியுறுத்தியதே இல்லை. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் என்னோடு அந்த திருப்பலியிலே கலந்து கொள்வதன் வழியாக இந்த நற்கருணையை அவன் வளர்த்து கொண்டான். ஆகவே இன்று அவன் ஒரு அருளாளர் பட்டத்திற்கு
இருக்கின்றார் என்றால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன் என்று சொன்னார். ஆக அதுபோல நீயும் உங்களுடைய பெற்றோரை வற்புறுத்தியாவது ஒவ்வொரு நாளும் செல்லவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் முழு திருப்பலி கண்டு அதன் வழியாக இந்த நற்கருணை பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த திருவுடல் திருநத்தம் நம்மை ஆன்மீகத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு துறவி ஒருவர் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த துறவியானவர் அந்த கிராமத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல அறிவுரைகளை, நல்ல புத்தி உடைய வார்த்தைகளை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து வந்தார். அவர் செய்த தொழில் என்னவென்றால் அவர் ஒரு தையல் மிஷின் வச்சு எல்லாருக்கும் துணி தச்சு கொடுத்துருந்தார். அப்ப இந்த மாணவர்கள் எல்லாம் நமக்கு இந்த துறவி ரொம்ப அழகான அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், இவருக்கு நாம் ஏதாவது ஒரு பரிசு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். இவர் தையல் தைத்து கொண்டிருப்பதால் அவருக்கு ஏதாவது அந்த கத்திரிக்கோள் தங்கத்தில் கொடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆகவே நாம் அனைவரும் இணைந்து இந்த கத்திரிக்கோளை அவருக்கு ஒரு பரிசாக கொடுக்கலாம் என்று கொடுத்தார்கள். அவர் அந்த பரிசை வாங்கின பிறகு சொன்னார், இது இவ்வளவு விலை உயர்ந்த பரிசை எனக்கு எதுக்கு கொடுத்தீர்கள், நான் எதற்கு இதை என்ன செய்ய போகின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த மாணவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பல காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த ஊரை நீங்கள் பல வளர்ச்சி பாதையிலே கொண்டு வந்திருக்கிறாத பிள்ளைகளை படிக்கக்கூடிய வாழ்க்கை பாதையை காட்டியிருக்கின்றீர்கள், பல அறிவுரைகளை கொடுத்து இந்த ஊரின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய கடின உழைப்பு மிக அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய நன்றிக்கடனாக இதை கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் இந்த கத்திரிக்கோளை கொடுத்திருக்கின்றீர்கள், இந்த கத்திரிக்கோளுடைய பயன் என்ன? அது கட்டி கட் பண்ணும் பொழுது அது இரண்டாக பிரிகின்றது. ஆனால் நீங்கள் இந்த தங்க கத்திரிக்கோளுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஊசியை கொடுத்திருந்தால் அந்த ஊசியிலே நான் நூலை சேர்த்து நான் இணைப்பதற்கு, இரு துணைகளை இணைப்பதற்கு ஒரு பயனாக இருந்திருக்கும் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது நாம் திருமுழுக்கின் வழியாக ஒரு கிறிஸ்துவில் உறுப்பினராக, கிறிஸ்தவத்திலே ஒரு அங்கத்தினராக நாம் மாறியிருக்கின்றோம். ஆனால் அந்த கிறிஸ்தவன் இன்னும் ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்றால் இதுதான் நமக்கு ஒரு அருள் அடையாளம். அந்த திருவுடல் திருரத்தம் நம்மை இணைக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த இணைப்பு என்பது நாம் இன்று இணைக்கப்படுகின்றோம், கடைசி வரையும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் இந்த திருவுடல் திருரத்தம். ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை உன்னுடைய வாழ்விலை உணர்ந்து எப்படி நீ உன்னுடைய தாய் தந்தையோடு இணைந்து வாழ நினைக்கின்றியோ அதே போல் உன்னை படைத்த கடவுள் மீதும் அதே அன்பும் நம்பிக்கையும் இருந்து அவரோடு இணைந்து வாழ வேண்டும். மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்திலே உருவெடுத்த குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் ஒரு முறை குழந்தை தெரசம்மாவுக்கு ஒரு காட்சி, ஆண்டவர் தோன்றி ஆண்டவரிடம் அந்த குழந்தை தெரசம்மாள் கேட்டார், ஆண்டவரே, உனக்கு வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் கேட்ட பொழுது அந்த காட்சியிலே ஆண்டவர் சொன்னது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையின் வழியாக ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதும், இரண்டாவதாக நீ முழு திருப்பலி காண வேண்டும் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த குடும்ப ஜெபத்தின் வழியாகத்தான் நாம் ஆண்டவரோடு இணைவதற்கு அடுத்த ஒரு கட்டமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த ஆன்மீக வாழ்வு என்பது ஏதோ நாம் வாழ்கின்ற வாழ்வு அல்ல. இந்த ஆன்மீக வாழ்வு என்பது ஆண்டவரோடு இணைக்கப்படும் பொழுது நாம் நமது வாழ்க்கை முறை மாறுபடுகின்றது, நமது சிந்தனைகள் மாறுபடுகின்றது, எண்ணங்கள் மாறுபடுகின்றது, நமது வாழ்க்கை தத்துவங்கள் மாறுபடுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் குழந்தை தெரசம்மாள் சிறு வயதிலே
ஒரு பெரிய காரியங்களை செய்து இன்றும் உலகம் அவளை போற்றுகின்றது என்றால் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி சிந்தித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செயல்பட்டார். ஆகவே நீங்களும் உங்களுடைய குடும்ப சமூகத்தின் வழியாக ஆண்டவரோடு இணைவதற்கான ஒரு அருளை பெற இன்று இந்த நாளிலே உம்மை வாழ்த்துகின்றோம். என்றும் ஆண்டவர் உம்மையும் உனது குடும்பத்தையும் உனது நாணத்தாயையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எழுந்திருந்து இந்த குழந்தைக்காக சிறப்பாக இறைவன் செய்தார். வாழ்வின் நாயகனே இறைவா, அன்றாட பலி கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ திருத்தந்தை ஆகியோரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். அவர்கள் தாங்கள் நிறைவேற்றும் பலி கொண்டாட்டத்திற்கு ஏற்ப அதனை புனித தன்மையை உணர்ந்து வாழ்ந்து சான்று பகர்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே இறைவா, அணுவாய்ந்த அச்சுறுத்தல் இல்லாத பிரபஞ்சம் வேண்டும் என்று விரும்புகின்ற பல கோடி மக்களை உள்ளடக்கிய இந்த அற்புத பிரபஞ்சத்தை வழிநடத்துவோர் பொறுப்புடனும் உண்மையாக அக்கறையுடனும் செயல்பட்டு மக்களை நன்வழி நடத்திட இறைவாண்மை கொண்டாடுகிறோம். வாழ்வின் நாயகனே இறைவா, பாரதத்தை ஆசீர்வதியும். ஆன்மீக செறிவு கொண்ட இந்த நாட்டில் மதம், இனம், குலம், கோத்திரம் என்று மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை விடுத்து நேர்மை தன்மையோடு வளர்த்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே இறைவா, உம்மை முதல் முறையாக பெற ஆயத்தோடு வந்துள்ள இவரை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தும். இவரது பெற்றோர், உடன்பிறந்தோர், உறவுகளையும் ஆசீர்வதித்து ஒற்றுமை உணர்வோடு பயணித்து பலன் காண அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, ஜஸ்மின் ஜோனாவை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வந்துள்ள நாங்கள் யாவரும் எங்களை புதுப்பித்துக் கொண்டு உமது உறவிலே உண்மையாயும் பிறர் உறவிலே தியாகத்தோடு பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் நாயகனே இறைவா, நிலைவாழ்வு அருள்பவரே எம் இறைவா, விசுவாசத்தை கற்றுத்தந்து உம்மை தினமும் ஆர்வத்தோடு பெற்று வாழ்ந்து உம் பாதம் சேர்ந்துள்ள எம் முன்னோர்களுக்கு நித்திய வாழ்வை கொடையாக தந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று முதல் இறைவனின் திருவுடலை நிறைவேறுகின்ற ஜெஸ்லி, அவருடைய பெற்றோர்கள், ஞானத்தாய், உறவினர்கள், மேலும் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள ஒவ்வொருவரையும் இறைவன் முழுமையாக ஆசீர்வதித்து நம்முடைய நம்பிக்கைகளில் விசுவாசத்தை வளர்த்து இறைவன் அருள்புரிவாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே ஆண்டவரே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை உமது மீட்பின் மறைபொருளாக குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்.
என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகையும் பறவைகளுக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருடன் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனினை பயிற்சிக்கிற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்போம். எங்கள் குற்றங்களை மன்னியோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிற்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானத்தோடு என்றும் இருப்பதாக. சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவள். ஜஸ்லின், கிறிஸ்துவின் உடல் உன்னை காத்து நிலைவாழ்வு கொடுப்பாராக. செம்மறி என்றிருந்து கலைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். அன்பு தெய்வமே, எங்கள் தந்தையே, அனைத்தையும் படைத்த ஆற்றலே, அன்பின் வழிபாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அருந்திடவாரே நல்லாசிகள் பாரே, இதை அருந்திடவாரே நல்லாசிகள் பாரே. கனிமையானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வழிபாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்ல. எழுந்து நிற்போம். என் சபையை முன்பு இந்த கற்பிப்பவள் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. உயர் மதிப்புள்ள உங்கள் உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் வைத்திருக்க அருள் புரிவீராக. என்றென்று வந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்துவாய் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேற்று. அனைவரும் அப்படியே வருவோம். ஜஸ்லின் சோனா ஆண்டவரை முதல் முறையாக பெற்றிருக்கிற வேளையில் இந்த அற்புதமான அருள் அடையாளத்தின் வழியாக கிறிஸ்து உனக்கு என்கிறார். அந்த கிறிஸ்துவுக்கு உகந்த பிள்ளையாக உன்னை தொடர்ந்து இங்கு கூடியிருக்கிற எல்லா சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். God bless you. இந்த அருமையான நிகழ்வில் நீ நன்றி சொல்லியா?
பாடல் 104. இன்றைய முதல் திருவிருந்து நிகழ்வை முழு நிறை ஆசியோடு எங்களுக்காய் அமைப்பித்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு மனமிறைந்த நன்றிகள். திருவிருந்து திருப்பலியை மகிழ்வுடன் நிறைவேற்றி தந்த எம் திரு தந்தையர்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியோடு பொன்புகில் அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு. முதலில் நம் பங்கின் பங்கு தந்தையும் மற்றும் எங்களின் குடும்ப உறவினருமான ஜெஸ்லின் ஜோனாவின் ஞான தந்தை திரு சேசரத்தினம் அவர்களின் மைத்துனரும் என் மச்சான் திரு அருட்பணியாளர் சுவைக்கின் ஞானதாஸ் அவர்களை பொன்புகில் அணிவித்து என் குடும்பத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை சபரிமுத்து அவர்கள் லயோலா பள்ளியின் முதல்வர் மற்றும் மக்களுடன் நன்றாக பழகும் தன்மையுடையவர். எங்களின் குடும்ப உறவினர். எங்களுடன் சேர்ந்து ஜெஸ்லின் ஜோனாவிற்காக பிரார்த்தனை செய்ய வந்ததற்காக அவருக்கு பொன்துகில் அனுபவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை அற்புதம் அவர்கள் குறுகிய காலத்திலேயே இந்தி மொழியை கற்றுக்கொண்டு வட இந்தியாவில் பங்கு தந்தையாகவும் நிதி பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். தற்போது ஊட்டியில் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார். எங்களுடன் சேர்ந்து ஜெஸ்லினுக்காக பிரார்த்திக்க வந்த அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பணி பிரபு அவர்கள் அவரும் வட இந்தியாவின் சத்தீஸ்கர் பகுதியில் பணியாற்றினார். அவரும் ஒரு சிறந்த தூதுவியலாளர். இவர் ஒரு முதல்வராகவும் மாகாணத்தின் கல்வி ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். தற்போது சென்னையில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் குடும்ப உறுப்பினர் திரு அலெக்சாண்டர் அவர்களுக்கும் பொன்துகில் அணிவித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட் சகோதரிகள் ராம்போசர் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி செல்வாராணி அவர்களையும் மரியாதை செலுத்துகிறோம். மேரி புஷ்பராணி அவர்களையும் அன்போடு அழைத்து மரியாதை செய்கிறோம். இந்திசை பாடல்கள் பாடிய பாடகர் குழுவினருக்கு மகிழ்ச்சி நிறை நன்றிகள். அவர்களையும் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறோம். மற்றும் எங்கள் அழைப்பினை ஏற்று திருப்பலியில் கலந்து கொண்ட எங்கள் உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று புது நன்மை
வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ
பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன் தேவமகள் தொங்குயிலே சில தெய்வங்கள் தொங்குகின்ற அழகை கண்டேன் சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன் மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் இசையில்லாத மகன் என்று சொன்னேன் பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டேன் வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா
வீசிருங்கள் வீசிருங்கள் வானத்தில் நாச்சும் விண்மீனிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பண்ணமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பண்ணமும் பேரு சொல்லும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் மறந்து